ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த vlogல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒன் டே பெங்களூர் ட்ரிப்பு தான். ஆக்சுவலி எங்கள் அம்மா வந்திருந்தாங்க, அவங்கள கூட்டிகிட்டு இன்றைக்கி ஷாப்பிங் வெளியிலலாம் போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி இந்த vlog எடுத்து 2 months ஆகுது. கோவா போன டைமில் எடுத்தது தான். ஸோ அடுத்தடுத்து ட்ராவல் vlogே போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டிங்கில் வச்சுருந்தேன். பட் இன்றைக்கி தான் போஸ்ட் பண்ணுறதுக்கு டைம் வந்தது அப்படின்றதுனால இன்றைக்கி வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூரில் இருக்க ஒரு முக்கியமான கோவில் ஸ்தலம் தான். ரொம்ப நாள் ஆச்சு போய். நான் அடிக்கடி போயிருக்கேன் இந்த கோவிலுக்கு. எனக்கு ஏதாவது மனசு சங்கடமாக இருக்குது அப்படின்னா இந்த கோவிலுக்கு தான் போவேன். இந்த கோவிலோட நேம் பார்த்திங்கன்னா இஸ்கான் டெம்பிள். பெங்களூரில் ஒரு ஃபேமஸான கோவில், ராதாகிருஷ்ணன் டெம்பிள்னு சொல்லுவாங்க. அங்கே தான் நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம் இப்போது. நாங்களும் மார்னிங் 6 o'clock கிளம்பிடணும்னு சொல்லிட்டு பிளான் போட்டு தான் படுத்தோம். பட் 10:30 ஆகிடுச்சு. இந்த மாதிரி வெளியிலலாம் பெங்களூரில் கிளம்பணும் அப்படின்ற மாதிரிலாம் இருந்தால் கொஞ்சம் ஏர்லியராக கிளம்புறது பெட்டர். ஏன்னா இங்கே வந்து டிராஃபிக்ன்றது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். இங்கே இருக்கிற ஒரு சின்ன மைனஸ் வந்து டிராஃபிக் தான். ஒரு 5 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணுறது அப்படிங்கிறதே அவ்வளோ டைம் எடுக்கும். ஸோ அதனால் பிளான் பண்ணி கிளம்புனா மட்டும்தான் பீஸ்ஃபுல்லாக போயிட்டு வர முடியும். இல்லாட்டி டிராஃபிக்கில் மாட்டினோம் அப்படின்னா அது ஒரு பெரிய டென்ஷனாக இருக்கும். அதே மாதிரி தான் இன்றைக்கும் நடந்தது. பட் வேறு ஆப்ஷன் இல்லை, போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி கிளம்பி போயிட்டுருந்தோம். அதே மாதிரி காரில் வந்தாலும் கார் பார்க்கிங் வந்து பெரிய தலைவலியாக இருக்கும். மேக்ஸிமம் இந்த கோவிலுக்குள்ளேயே பார்க் பண்ணுற மாதிரி இருந்தது. ஆனால் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா சுத்தமாக உள்ள பார்க்கிங்கே இல்லை. அதனால் நாங்கள் வெளியில் வந்து ப்ரைவேட்டாக தான் பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போயிருந்தோம். ஸோ ஃபைனலாக ஸ்பாட் ரீச் பண்ணியாச்சு. இங்கே தான் அந்த கோவில் இருக்குது. அந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு கண்டிப்பாக ஒரு 2 hours ஆகும். அப்படின்றதுனால சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல் போயிருந்தோம். அதே மாதிரி இன்னொரு விஷயம், பெங்களூர் பொறுத்த வரைக்கும் ஃபுட்டு வந்து புதுசாக வரவங்களுக்கு வந்து கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு செட் ஆகாது. கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்க மாதிரி தோணும். பட் எங்களுக்கு அது பழகிடுச்சு அப்படின்றதுனால எங்களுக்கு ஓகே. பட் எங்கள் அம்மாவுக்கு வந்து அவ்வளோ விருப்பமே இல்லை. ஏன்னா இங்கே இருக்க சாம்பார்லேருந்து தோசையிலேருந்து எல்லாமே கொஞ்சம் இனிக்கிற மாதிரி இருக்கும். பட் அவ்வளோ மோசம்லாம் சொல்ல முடியாது. பழகிடுச்சு அப்படின்னா ஓகே. பட் புதுசாக வரவங்களுக்கு கொஞ்சம் அது செட் ஆகாத மாதிரி இருக்கும். நாங்கள் லாஸ்ட் டைம் வந்தப்போ இந்த மாதிரிலாம் இல்லை, ஸ்ட்ரைட்டாக போகிற மாதிரி தான் இருந்தது. பட் இந்த வாட்டி ரொம்பவுமே கும்பலாக இருந்தது. மேபி சம்மர் ஹாலிடேஸ் இருந்ததுனால க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வச்சுருந்தாங்களா என்னன்னு தெரில. போகிற வழியே வந்து எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. போன வாட்டி வந்தப்போ ஸ்ட்ரைட்டாக போன மாதிரி இருந்துச்சு எனக்கு. அதே மாதிரி இந்த கோவிலுக்குள்ளே போகிறப்போ ஒரு பர்டிகுலர் ஸ்பாட்டில் வந்து நம்ம ஸ்லோகம் சொல்லுவோம். ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சு ஸ்லோகம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சாமிக்கிட்ட போவோம். பட் இந்த வாட்டி அதுவுமே இல்லை. மேபி கோயில் வந்து வேலைப்பாடுகள் நடந்துட்டு இருக்கிறதுனால அதெல்லாம் இல்லையா என்னன்றது எனக்கு தெரியல. பட் அந்த ஸ்லோகம் சொல்கிறத வந்து நான் மிஸ் பண்ணேன். ஏன்னா அது ஸ்லோகம் சொல்லிட்டு கடவுளை பார்க்குறது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி ஃபுல்லாக வந்து நம்ம கடவுள் மேலே மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். மனசுக்கு ரொம்ப சாந்தமாக இருக்கும். ஒரு 10 வாட்டி 15 வாட்டிக்கு மேலே நம்ம சொல்லிட்டு தான் கடவுளை பார்ப்போம். அப்படிங்கும்போது ஃபுல்லாக ஒரு மெடிடேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். பட் இந்த வாட்டி அது இல்லை அப்படின்றதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. இந்த கோவில் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக வந்து ராதாகிருஷ்ணன் ஸ்டோரி வந்து பேஸ் பண்ணியிருக்கோம். கடவுளை வந்து நம்ம கருவறையில் மட்டும் பார்க்குற மாதிரி இருக்காது. நம்ம பார்க்குற இடம் எல்லாமே அவங்களோட ஃபோட்டோஸ் வந்து இருக்கும், மந்திரா இருக்கும். அதே மாதிரி இந்த கோவில் எப்படி உருவானது, ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் என்னெல்லாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எல்லாமே வந்து அங்கே வந்து எழுதியிருப்பாங்க. அந்த சுவர்களில் வந்து எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி புக்ஸ், மகாபாரதம் புக்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கும். எல்லா லாங்குவேஜ்லேயுமே இருக்கும். நம்ம வேணும் அப்படின்னா வாங்கிக்கலாம். இந்த கோவில் கருவறை வந்து ஃபுல்லாக தங்கத்தில் செய்யப்பட்டது அப்படின்றதுனால இங்கே கேமரா, ஃபோன் இதெல்லாம் எதுவுமே அலௌட் கிடையாது. நான் சும்மா தெரியாமல் எடுத்தேன். பட் இதுவுமே தப்பு தான். நீங்கள்லாம் வந்து இது பார்த்துக்கோங்க, இங்கேருந்தே சாமி கும்பிட்டுக்கோங்க. ஃபுல் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து இங்கே இருக்குது. அதே மாதிரி கைவினை பொருட்கள்லாம் தான் இங்கே ஃபேமஸ்ஸு. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ரேட்டும் ரீசனபிளாக தான் இருக்கும். நான் வச்சுருக்க அந்த ராதாகிருஷ்ணன் சிலை கூட நான் இங்கே தான் வாங்கியிருந்தேன். பூஜாரையில் வந்து நான் வச்சுருக்கேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து இந்த பொங்கல், இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். எப்பொழுதுமே அவைலபிளாக இருக்கும். கோயிலுக்கு வந்தால் கண்டிப்பாக இந்த பொங்கல் இல்லாமல் நாங்கள் போக மாட்டோம். எப்பொழுதுமே வந்துட்டு கொடுத்துட்ருப்பாங்க. என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் ஸ்பாட்டுன்னு சொல்லலாம் இந்த தெப்பக்குளம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்கும். இங்கே தான் அந்த பொங்கல் வாங்கி இங்கே தான் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த கோவிலை சுற்றி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பசுமையாக இருக்கும்.
ஃபோட்டோ பாயிண்ட்லாம் ரொம்பவே நிறைய இருக்கும். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக, எல்லா இடமுமே ரொம்ப ப்ளசண்ட்டாக பசுமையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இதோட வியூ வந்துட்டு இதுக்கு ஆப்போசிட்டில் மெட்ரோ இருக்குது. அங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் வியூ கிடைக்கும். நாங்களும் ஒவ்வொரு வாட்டியும் அங்கேருந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், அங்கேருந்து இதோட வியூ பார்க்கணுன்னு தான் வருவோம். பட் டிராஃபிக் டென்ஷன், இங்கேருந்து அங்கே கிராஸ் பண்ணி போய் எப்போ எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய டைம் மிஸ் பண்ணியிருக்கோம். இந்த வாட்டி அதே மாதிரி மிஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் மால் தான் போயிருந்தோம் நெக்ஸ்ட்டு. அதே மாதிரி இன்னொரு விஷயம், பெங்களூரில் தடுக்கி விழுந்தாலே மால்ஸ் தான், அவ்வளோ மால் வந்து இருக்கும். இந்த வாட்டியும் கூட லூலு மால், அதே மாதிரி இன்னொன்று ஏசியன் மால், லக்ஸூரியஸ் மால், அதுக்கு போகலாம் அப்படின்ற பிளானில் தான் வந்தோம். சேம் தான், நாங்கள் பிவிஆர், ஃபீனிக்ஸ்ன்னு சொல்லி நிறைய மால் போயிருக்கோம். அதுக்கடுத்து வந்தது தான் ஓரியன் மால். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இங்கே வந்துட்டு இந்த மே மந்த்லலாம் பார்த்திங்கன்னா அவுட்டோர் கேம் ஆக்டிவிட்டிலாம் இருக்கும். ஸோ அதனாலேயே மெயினாக அந்த மந்தில் நாங்கள் இங்கே தான் வருவோம். இங்கே வந்து இதோட வெளியில் உள்ளே போகிறத விட வெளியில் இந்த அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப பிடிக்கும். மால் பொறுத்த வரைக்கும் உள்ளே எல்லாமே ஓரளவுக்கு காமனாக தான் இருக்கும். பட் வெளியில் இருக்கிற அட்மாஸ்பியர் வந்து ஒவ்வொரு மாலுக்குமே டிஃபர் ஆகும். அதில் எனக்கு வந்து இந்த ஓரியன் மால் ரொம்ப பிடிக்கும். அதனால இங்கே வந்திருந்தோம். இந்த மால் வந்து நாங்கள் போன கோவிலுக்கு பின்னாடியே இருக்குது அப்படின்றதுனால எங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருந்ததுன்னு சொல்லிட்டு இங்கே வந்திருந்தோம். ஆக்சுவலாக இந்த மாலில் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடமே பார்த்திங்கன்னா அந்த லேக் தான். லாஸ்ட் டைம் வந்தப்போ அவ்வளோ தண்ணி இருந்தது, ரொம்ப க்ரீனிஷாக இருந்தது. பட் இந்த டைம் என்னன்னு தெரில. ஆக்சுவலி இந்த வாட்டி பெங்களூரில் சம்மர் வந்து நார்மலாக இருக்கிறத விட ரொம்பவே மோசமாக தான் இருந்தது. இவ்வளோ ஹாட்டாலாம் இருந்ததே கிடையாது. ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு சில் கிளைமேட் தான் மெயின்டைன் ஆகும். இந்த வாட்டி சம்மர் வந்து சென்னையெல்லாம் ஓவர்டேக் பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால தண்ணி அவ்வளோக்கா இல்லை, ரொம்பவே ட்ரையாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி இங்கே இருக்க கன்ஸ்ட்ரக்ஷனும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா பில்டிங்குமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கட்டியிருப்பாங்க, அதெல்லாம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் அவுட்டோர் கேம் விளையாடுறதுக்காக நாங்கள் வந்து டிக்கெட் வாங்கியிருந்தோம். ஸ்டார்டிங் 250 ஸ்டார்ட் ஆகிருந்தது, 1000 வரைக்குமே இருந்தது. இதில் வந்து ஒரு 9 கேம்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக என்ன பிரச்சனையாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கேம்லேயுமே ஒரு 5 to 10 minutes வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தது, அவ்வளோ க்ரௌட் இருந்தது. அதனால் ஒரு 5 கேம் மட்டும் விளையாண்டுட்டு பேலன்ஸ் 4 கேமோட டிக்கெட்டை வந்து பக்கத்தில் இருந்த ஒரு சிஸ்டர்கிட்ட கொடுத்துட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா 5 o'clock மேலே கிளம்பினாலும் டிராஃபிக்கில் மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக அதுக்காகவே கிளம்பியாச்சு. அதே மாதிரி மாலில் இன்னொரு சேலஞ்சிங்கான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, பசங்களை அங்கேருந்து கூட்டிகிட்டு வர்றது. போகிறப்ப ரொம்ப ஹாப்பியாக எக்ஸைட்மெண்ட்டோடு போவாங்க, வரப்போ பார்த்திங்கன்னா அழுதுட்டு தான் வருவாங்க. ஒவ்வொரு வாட்டி இப்படி தான் நடந்துகிட்ருக்கு. அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணி கூட்டிகிட்டு வர்றதுக்குள்ளே போதும்னு ஆகிடும். எவ்வளோ தான் செலவு பண்ணி ஹாப்பியாக வச்சுக்கணும்னு நினச்சாலும் பட் எண்ட் ஆஃப் த ரிசல்ட் வந்து ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோடு வந்ததே இல்லை. பட் ஓகே, வளர வளர மாறுவாங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அதே மாதிரி மாலில் வந்து தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். மெயினாக நாங்கள் அதுக்காக தான் போவோம். ஸோ அவ்வளோதான், வீடியோட எண்டுக்கு வந்துட்டேன். இப்படி தான் எங்களோட டே வந்து ஹாப்பியாக போச்சு. அது அம்மா கூட போனது இன்னுமே ரொம்ப ஹாப்பியாக போச்சு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இதே மாதிரி இன்னொரு vlogல உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, bye from Uma. Thanks for watching and keep supporting. Bye. Good night.